Hello everyone, நான் கலைவாணி ப்ரொஃபசர் அகாடமியோட சீஃப் அகாடமிக் கோஆர்டினேட்டர். நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில இந்த 30-day எக்ஸாம் பேட்டில் லான்ச் பண்ணி கரெக்டா 26 days வந்து ஆகுது. ஜஸ்ட் 4 more daysல இந்த டோட்டல் பேட்டிலே வந்து நம்மளுக்கு முடிய போகுது. 3 டிஃபரெண்ட் ஃபேசஸ்ல டிவைட் பண்ணியிருந்தோம். இது தேர்ட் ஃபேஸ்ல இன்னைக்கு இட் இஸ் டே 6. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்னோட முன்னேற்றம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். நேத்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தனோ அதே விஷயம் தான். 6 யூனிட்ஸ் கம்ப்ளீட்டா வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ் மூலமா படிச்சு முடிச்சாச்சு. இன்னும் ஒரு யூனிட் ஸ்டில் yet to go. ஹையர் எஜுகேஷன் மட்டும் படிக்க வேண்டியது இருக்கு. பட் சின்ஸ் ஒரே நேரத்துல இன்னைக்கு வந்து என்னோட கிளாஸும் இருக்கு, கிராஷ் கோர்ஸும் வந்து கிளாஸ் நம்மளோட அகாடமில நடக்குது. சோ நான் என்னோட கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐ கோ பேக் அண்ட் சி த கிராஷ் கோர்ஸ் டியூரிங் த நைட் டைம். எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும், எவ்வளவு டைம் இல்லாம இருந்தாலும் கண்டிப்பா வி நீட் டு ஸ்டே கன்சிஸ்டன்ட். பிகாஸ் இந்த ஜேர்னி எந்த அளவுக்கு நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கீங்கன்றத பொறுத்து தான் சக்சஸ்ஃபுல்லா அமைய போகுதா இல்ல வந்து அதர்வைஸா அப்படின்றது டிசைட் ஆகும். சோ வி நீட் டு பி கன்சிஸ்டன்ட். சேம் விஷயம் நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நேத்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்பயுமே வந்து ஈட் த ஃப்ராக் அப்படின்னு. ஈட் த ஃப்ராக்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்க பயந்துட போறீங்க. அவளே சாப்பிட்டா படிப்புறோம் மேம் சொல்றாங்க அப்படின்லாம் எங்கேயும் வெளியே சொல்லிடாதீங்க போய். ஈட் த ஃப்ராக் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஒரு டே வந்து உங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ நீட் டு பிளான் யுவர் டே சோ தட் அன்னையோட டேயோட பிக்கஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த டாஸ்கை ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணும். இதனால நம்மளுக்கு 2 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒன்னு, நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணாம ஃபர்ஸ்டே முடிச்சிடுறோம் அந்த ஒர்க்கை. அது மட்டும் இல்லாம அதோட ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஒரு ஃபேக்டர் இருக்கும். சைக்கலாஜிக்கலி நம்மளுக்கு பரவாயில்ல இந்த விஷயத்த முடிச்சிட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்பாக்சன். சோ அதுவே உங்களுக்கு ஃபர்தர் ஒர்க்கை வந்து ப்ரொபல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இது எதுக்கு மேம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, சரி நம்ம எல்லாருமே பிஸி தான். யாருமே வந்து ஃபுல் டைமையும் வச்சுட்டு அதுல கொஞ்ச நேரம் படிக்கிறதுக்கு அப்படி எல்லாம் பண்றது இல்ல. எல்லாருமே பிஸியா இருக்கும். ஒர்க் போறோம், ஃபேமிலி பாக்குறோம், நிறைய காரணங்கள் இருக்கு. அண்ட் அலாங் வித் தட் நெட் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்றப்ப இன்னைய சூழ்நிலையில உங்களோட ஃப்ராக் இஸ் நெட் எக்ஸாம். நெட் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் நீங்க ஃபினிஷ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு மற்ற வேலைகள் வந்து செய்யறதுக்கு ஒரு உந்துதலா வந்து இருக்கும். சோ இதை நேத்தியும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் இது யாராவது பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருந்தீங்களா அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸ் எனக்கு பயங்கர பிஸியா இருக்கு. சோ ஐ ஹாவ் டு ஈட் மை ஃப்ராக் இந்த மார்னிங். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வந்து படிக்க முடியாது. சி இன்னைக்கு வாட் ஐ டிட் ரிகார்டிங் பேப்பர் 2 அப்படின்னா, ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிவிஷன் வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பை திஸ் டைம் பேப்பர் 2க்கு. பிகாஸ் ஹார்ட்லி நம்மளுக்கு ஒரு 10 days தான் இருக்கு எக்ஸாமுக்கு. 25th எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் தான் இருக்கு. சோ பை திஸ் டைம் நீங்க கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். திரும்ப ரிவைஸ் ஒரு தடவை பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். சோ தட் இஸ் வை தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ டிட் டுடே ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங். 2024 செஷனோட டிசம்பர் அண்ட் ஜூன் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தாச்சு. அது கூடயே சேர்த்து பாதி வரைக்கும் பாத்திருக்கேன். டிசம்பர் 23 ஓடது டைம் கிடைக்கல. ஏன்னா ஒன்னொன்னு 100 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. சோ அதனால டைம் வந்து கம்மியா தான் கிடைச்சது. சோ இந்த அளவுக்கு முடிச்சிருக்கோம். ஐ ஹோப் பிஃபோர் ஒரு 23, 24க்குள்ள எல்லாமே நல்லா ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 days கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே ஃபினிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். பட் ஸ்டில் சின்ஸ் வி காட் 4 days அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட் ஹேவ் யூ டன்? நிறைய பேர் வீடியோஸ் வந்து பாக்குறீங்க, பட் ஆனா அதுக்கான ரிப்ளைஸ் கொடுக்கறது இல்ல. இந்த மொத்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணமே நான் பாஸ் பண்ணணும், நான் படிக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. உங்களுக்கு ஸ்டடி படியா ஒருத்தர் வந்து கூட இருக்கணும், அவங்க படிக்கிறத பார்த்துட்டு நீங்க மோட்டிவேட் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் காரணமே. சோ நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? வாட் ஹேவ் யூ டன் டில் டுடே? ஃப்ரம் ஸ்டார்டிங் டே 1ல இருந்து இன்னைக்கு என்ன சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ தட் ஐ வில் நோ தட் நான் பண்றது அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். And it will keep me motivated to give you sessions like this further. So நல்லா படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்றத நம்பி படிங்க. All the very best.